ஹாய் வெல்கம் பேக் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒர்க்காக வெளியே போயிருந்தோம் நானும் அம்மாவும். என்னென்னா ஒரு கோல்டு ஷாப்பிங் பண்ணலாம் தான். ஆக்சுவலி நான் ஒரு உண்டியல் ரொம்ப நாளாக சேவ் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் பற்றிலாம் எனக்கு பெருசாக கேர் இருந்ததில்லை. அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் ஜாலியாக அப்படியே செலவு பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தாச்சு, மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டு. ஆக்சுவலாக ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு. நான் என்னோடய ரியல் லைஃப்பில் நாங்கள் பார்த்தது அனுபவிச்சது தான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு போகத்தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா, அது 100% ட்ரூங்க. என்னதான் லேடிஸ் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை யூகித்து சொன்னாலும் சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். எங்கள் பாட்டி என்ன சொன்னாலும் எங்கள் தாத்தா அதை கேட்க மாட்டார். அவர் ரிலேஷன் தான் முக்கியம், சொந்தம் தான் முக்கியம்னு எல்லாருக்குமே செஞ்சார். ஆனால் அவங்க எல்லாருமே அவர் இருக்கிற வரைக்கும் அது எல்லாத்தையும் அவர் செய்கிறது எல்லாமே வாங்கிக்கிட்டு அவருக்கு அப்புறம் எங்களை என்னன்னே கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி கூட யாருமே பேசுனது கிடையாது. ரிலேஷன்னா இப்படி தான் இருப்பாங்க போலன்றது அன்றைக்கி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஏதாவது சேஃப்டியாக ஒரு லேண்டோ இல்லை எதுனா வாங்கி வச்சுருந்தா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஜுவல் வாங்கி வச்சுருந்தாலுமேன்னுட்டு அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்ம இனிமேலாவது நம்ம சேவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருந்த காசுலேருந்து ஒரு காயின் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி இதே பெரிய விஷயந்தான். ஏன்னா சேவிங்ஸ் பற்றி பெருசாக கேர் இல்லை. நம்ம எடுக்கணும்னு போகும்போது பார்த்திங்கன்னா மனசு வர மாட்டேங்குது, இவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி எப்போ அமௌண்ட் கொஞ்சம் வராமல் இருந்துச்சு. ஒரு 4000 அதுவுமே கவர்மெண்ட்லேருந்து வந்துச்சு. அது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு ஒரு காயினாக எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி என்னோடய தாட் உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நடந்துருந்தால் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இது 1 கிராம் காயின் தான். நான் இங்கே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 8200 சம்திங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் பிஃபோராக ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறதுக்காக எங்கள் அம்மா எடுத்திருந்தாங்க. அப்போ 8040 தான் இருந்தது. என்னடா இது 10 நாள்லேயே இவ்வளோ அளவுக்கு ஏறிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. போக போக 10,000 மேலே வந்துடும் போல இருக்குது ஒரு கிராமே. அதனால நம்மளும் அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் காயின் எடுத்திருந்தேன். எனக்கு நம்ம ஜாப் போய் நான் தான் இந்த மாதிரி ஜுவல்லரி எடுத்து வச்சாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தோட நம்மளோட வீண் செலவுகள்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு நம்ம அதில் எடுத்தோம்னா அது ரொம்பவே ஒரு அடையாளமாக ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எடுத்தேன்ற மாதிரி அதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போலாம் அடுத்தவங்களுக்கு நகை செய்கிறதுக்கு நம்மளே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா விலைவாசியுமே அப்படி ஏறிட்டுருக்கு. நம்ம செஞ்சாலுமே அவங்க செய்கிறதுக்கும் திருப்பி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை அவங்க செஞ்சாலுமே நம்ம திருப்பி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வரிசை வச்சிடுறது நல்லது. இது என்னோடய தாட்டு. 1 கிராம் காயின் தான் இது. 1 கிராம் 6 மில்லி. இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னோடய சேவிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சில்லற அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி எடுத்தது. ஆக்சுவலி உண்டியல் சேவிங்ஸ் தான் இது. ஜாப் போய் முன்னாடிலாம் எடுத்திருக்கேன் மேரேஜ்க்கு முன்னாடி. அதோட இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வீட்டுக்கே தெரியாமல் அம்மாவை கூப்பிட்டு போய் எடுத்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காசை வச்சிட்டு இருந்தால் 10 நாளில் கண்டிப்பாக செலவாயிடும். அதனால ஒரு ஞாபகமாக நம்ம எடுத்துக்கலாமேன்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். இது 2 கிராம் எடுக்கலான்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் குறைஞ்சதுனால 1 கிராமில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக சீட்டு போட்டு எடுக்கிறதுமே நமக்கு நல்லா லாபம்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக ஐடியா கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் எடுத்ததும் இல்லை. இதுக்கப்புறம் தான் சரி விசாரித்து நம்ம அதுமாதிரி பண்ணலாமேன்னு ஒரு தாட் இருக்குது. இன்னும் போக போக விலை ஏறிக்கிட்டே போகும். அப்போல்லாம் நம்ம மொத்தமாக எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிடில் கிளாஸுக்கெலாம். ஸோ நம்ம கையில் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி உண்டியல் மாதிரி சேவ் பண்ணி
இந்த மாதிரி ஜுவல் வாங்க பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம 10,000 கையில் வச்சுருந்தாலும் அது வந்து 10 நாள் கழிச்சு அதே 10,000 தான் இருக்கும். அதே இப்போ நம்ம வந்து ஒரு காயினோ இல்லை ஒரு ஜுவல்லாக வந்து எடுத்து வச்சோம்னா அந்த 10 நாள் கழிச்சு அது 100 ரூபாவாவது கூட எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும். இப்போத்தி சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. கோல்டில் வந்து நம்ம அமௌண்ட் போடுறது நம்ம ஹெல்ப்புக்கு வந்து தேவைன்னா நம்மளே வந்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்க கிட்ட போய் கடன் கேட்குறத விட. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். பெருசாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து நகையில் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. இது வந்து ரொம்பவே சின்னதாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து அதிகமாகலாம் எடுத்திருப்பாங்க. என்னம்மா இதே ஒரு பெரிய விஷயமானா, எனக்கு இப்போதைக்கு இதுவே பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. போக போக இன்னுமே வந்து அதிகமாக வாங்கணும்னு சொல்லிட்டு காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன தான் நகை விலை கூட்டிகிட்டே போனாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் வந்து பின்னாடியே வந்து 916 கேடிஎம் சொல்லிட்டு போட்டிருந்தது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணி வெயிட்டுமே செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தேன். 1 கிராம்னா கரெக்டாக 1 கிராம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கு தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. 1 கிராம் 6 மில்லி இருந்துச்சு கூட. அதுக்கான அமௌண்ட் ஷேர் பண்ணிட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியுமே வந்து எப்பயுமே வந்து 3% வரும். டையிங் சார்ஜ் வந்து 2%. அதையுமே வந்து பே பண்ணிவிட்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததுனால வந்து சின்னதாக வீட்டில் வச்சு பறிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். எப்பவுமே வந்து குளிகை நேரத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் வந்து மேலும் மேலும் சேரும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து இன்றைக்குமே வந்து அப்படி தான் பிளான் பண்ணுது. பட் ஆனால் வந்து வாங்க முடியல. பஸ்ஸில் போனதுனால டைம் மிஸ் ஆகிடுச்சு. காயினை வாங்கிட்டு வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு பறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சேவிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக அமௌண்ட்டை சேவ் பண்ணி காயினாவோ இல்லை ஜுவல்லாவோ எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.